விக்ரம் பிரபு வாரிசு அரசியலை தாண்டி ஒரு சாம்ராஜ்யம் அமைப்பாரா? முழு அலசல் இந்த காணொளியில் காணவிருக்கின்றோம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசன் மற்றும் இளைய திலகம் பிரபு, இந்த இரு ஆளுமைகளும் திரையுலகில் ஏற்படுத்திய தாக்கம் சாதாரணமானது அல்ல. இவர்களின் வாரிசாக களமிறங்கிய விக்ரம் பிரபு இன்று தனது திரைப்பயணத்தின் ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். விக்ரம் பிரபு மற்றும் சிவாஜி அளவுக்கு உயர்வாரா? அவருக்கு ஆக்ஷன் பொருந்துமா அல்லது கதை களமாக அவர்களை போன்றே இவருக்கும் அமையுமா என்பது குறித்து தான் இந்த காணொளி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பு சுரங்கம் என்றுதான் கூற வேண்டும். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் வாழ்ந்து காட்டுவார். பிரபு அவர்கள் தனது இயல்பான நடிப்பு மற்றும் பக்கத்து வீட்டு பையன் போன்ற தோற்றத்தில் மக்களை கவர்ந்தவர். விக்ரம் பிரபுவிடம் நாம் கவனிக்க ஒரு முக்கியமான விஷயம் அடக்கமாக இருக்கின்றது. அவர் தன்னுடைய அடக்கமான உடல் மொழியிலும் மிகப்பெரிய அளவிற்கு தனது பவ்யமான ஆக்ஷன் காட்சிகளும் மக்களை பெரிய அளவிற்கு ஈர்த்திருக்கின்றது. அவர் தனது தாத்தாவின் உடல் மொழியையோ தந்தையின் ஸ்டைலையோ காப்பியடிக்காமல் தனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்க முயல்கிறார். கும்கி முதல் சிறை வரை அவரின் நடிப்பு ஒரு நிதானம் தெரிகிறது. கும்கி படத்தில் ஒரு யதார்த்தமான காதலனாக நடித்திருப்பார். ஆனால் பிரபுவுக்கு இருந்த அந்த ரொமான்டிக் இமேஜ் விக்ரம் பிரபுவுக்கு இன்னும் முழுமையாக அமையவில்லை. இருப்பினும் இருகப்பற்று போன்ற படங்களில் முதிர்ச்சியான காதலை மிக அழகாக கையாண்டிருப்பார். மென்மையான காதல் கதைகளை விட யதார்த்தமான உறவு சிக்கல்களை பேசும் கதைகள் இவருக்கு மிக பொருத்தமான கதைகளாக இருக்கின்றது. விக்ரம் பிரபு உயரமும் கட்டுக்கோப்பான உடலமைப்பும் ஆக்ஷன் கதைகளுக்கு மிகப்பெரிய பலம். சிங்கம் 2, ரைடு மற்றும் இவன் வேற மாதிரி போன்ற படங்களில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். குறிப்பாக மிடுக்கான போலீஸ் அதிகாரி அல்லது ஒரு கோபக்கார இளைஞன் கதாபாத்திரத்தில் அவர் ஸ்கோர் செய்கிறார் என்றுதான் கூற வேண்டும். விக்ரம் பிரபு தன் தந்தை மற்றும் தாத்தா அளவுக்கு உயர வேண்டுமென்றால் அவர் செய்ய வேண்டியது ஒன்றுதான், கதை தேர்வு. சிவாஜி மற்றும் பிரபு காலத்திலிருந்து சினிமா வேறு, இன்றைய சினிமா வேறு. இன்று ஹீரோவை விட கதைதான் ராஜா என்று பார்க்கப்படுகின்றது. விக்ரம் பிரபு வெறும் கமர்ஷியல் படங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சிறை அல்லது இறுகப்பற்று போன்ற கதையம்சம் உள்ள படங்களில் தேர்வு செய்வது அவருக்கு ஒரு நீண்டகால பயணத்தை கொடுக்கும். அவர் பிரபுவின் உயரத்தையோ சிவாஜியின் புகழையோ அடைய வேண்டும் அவசியமில்லை. மாறாக விக்ரம் பிரபு படம் என்றால் தரம் குறையாது என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் உருவாக்கினால் போதும். அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வலம் வருவார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. முடிவாக சொல்லப்போனால் விக்ரம் பிரபுவுக்கு ஆக்ஷன் கதைகள் கமர்ஷியல் ரீதியாக கை கொடுக்கும். ஆனால் எமோஷனல் மற்றும் யதார்த்தமான கதைகள் அவரை ஒரு சிறந்த நடிகராக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பாரம்பரியம் என்பது ஒரு கதவுதான், ஆனால் அந்த அறைக்குள் தங்குவது என்பது ஒருவரின் தனிப்பட்ட திறமையை பொறுத்ததே. விக்ரம் பிரபுவிடம் அந்த திறமை இருக்கிறது. காலம் அதற்கான பதிலை சொல்லும். உங்களுக்கு விக்ரம் பிரபுவின் எந்த படம் பிடிக்கும்? அவர் ஆக்ஷன் படங்களில் நடிக்க வேண்டுமா அல்லது காதல் படங்களிலா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் விக்ரம் பிரபு அவர்கள் ஒரு சிறந்த நடிகராக தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஒரு நட்சத்திரமாக எதிர்காலத்தில் உருவாவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவருடைய இறுதி திரைப்படமான சிறை திரைப்படம் இதற்கான மிக முக்கிய ஒரு சான்றாக இருக்கின்றது. பார்க்கலாம் அவர் எந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் வலம் வருகிறார் என்று. மீண்டும் ஒரு சினிமா காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.